நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். செஞ்சியில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஆலோசனை கூட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். மாவட்ட நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி, மோகவேல், பிரபா காந்தி முன்னிலை வகித்தனர். ஒருங்கிணைப்பாளர் ரமணி அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் தியாகராஜன், மாநில செயலாளர் செந்தில்குமார், மாநில துணை செயலாளர் முருகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் விரைவாக அறிவிக்க வலியுறுத்தியும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்களை நிறைவேற்றினர். கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட புதிய நிர்வாகிகளாக மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி, மாவட்ட செயலாளர் சிவநாதன், மாவட்ட பொருளாளர் சங்கர் நாராயணன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தொடர்ந்து தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்திலிருந்து மாநில துணைத் தலைவர் ஞானமணி, மாவட்ட செயலாளர் சிவநாதன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சங்கத்திலிருந்து விலகி தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். இதிலே மாற்று சங்கத்தை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள் உட்பட மாவட்ட பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு தங்களை இந்த பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அவர்களை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் வருக வருக என்று வரவேற்றது. அதைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் சார்ந்து இந்த கூட்டத்திலே கலந்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக எங்களது வாழ்வாதார கோரிக்கை என்று சொல்லக்கூடிய இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைவாக அறிவிக்க வேண்டும். ஆனால் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் அவரிடம்தான் பெற முடியும் என்ற ஒரு வாய்ப்பாக இதை எண்ணி காத்து கொண்டிருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகளில் அவர் இறங்கியிருக்கிறார். குறிப்பாக அந்த ஓய்வூதியத்திற்கு ஆராய்வதற்கான குழுக்கள் எல்லாம் அமைந்திருக்கிறார். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் அந்த குழுக்கள் ஓய்வூதியம் சார்ந்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாம் அந்த குழுவிலே நேரடியாக சென்று எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த இடைக்கால அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. விரைந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முழு அறிக்கையும் பெற்று ஒரு 6.5 லட்சம் குடும்பங்கள் உங்கள் அறிவிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை விரைவாக அறிவிக்க வேண்டும் என்று ஒருமனதாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் வேண்டுகோள் விடுப்பதில் இந்த செஞ்சி கூட்டத்திலே விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இன்னொரு விஷயம் வைரலாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக லட்சக்கணக்கான கட்டாய கல்வி சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் கூட இந்த பணி பாதுகாப்பற்ற நிலை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கிறது. மிகுந்த கலக்கத்தில் இருந்தார்கள். தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சரும் எந்த ஒரு ஆசிரியரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அதே வேளையில் ஒன்றிய அரசையும் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வது என்று சொன்னால், இந்த பிரச்சனைகளை தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல, இந்திய அரசு, இந்திய முழுக்க, தேசம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை, லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனை. எனவே ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கிற குளிர்கால கூட்டத்தொடரில் அது கட்டாய கல்வி சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து, அதாவது கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு பொருந்தும் என்ற அடிப்படையில், அதற்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு அது பணி வாய்ப்புக்காகவும் பணி பாதுகாப்புக்கு மட்டுமல்ல பதவி உயர்வுக்கும் அது தேவையில்லை என்ற அடிப்படையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் அதை கொண்டு வர ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று இரண்டாவதாக இந்த கோரிக்கை, இந்த தீர்மானம் இங்கு செஞ்சு கொடுத்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் கடந்த கால முறைப்படியே வழங்க வேண்டும். பலர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை விரைந்து பழைய முறைப்படியே வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே வலியுறுத்தியிருக்கிறார்கள்.
இன்னும் பல தீர்மானங்கள் செஞ்சு விழுப்புரம் மாவட்ட கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கும் தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானித்திருக்கிறது. உங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை விரைந்து இந்த மாத இறுதிக்குள்ளாக முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம். சார், இடைநிலை ஆசிரியர் மற்றும் பெண் ஆசிரியர்கள் பாதிக்கப்படக்கூடிய கல்வித்துறை அரசாணை 243 வந்து தமிழ்நாடு அரசு வந்து மீண்டும் பெற சொல்லி தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் வலியுறுத்துமா சார்? இல்லை, தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தை பொறுத்தவரை 243 அரசாணையை வரவேற்கிற அமைப்பு. 243 அரசாணை என்பது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த அரசாணை பெறப்பட்டிருக்கிறது. நீண்ட நெடிய பல ஆண்டுகள் நீதிமன்ற சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் வேறு வழியின்றி இன்றைக்கு அந்த ஆணை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையினாலே பல பேர் பயனடைந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த தகுதி தேர்வு பிரச்சனையால் பதவி ஒரு இந்த தொடர்பு நடைபெறாமல் இருக்கிறது. பல பேர் அதை ஒரு பாதிக்கப்படுவார்களோ என்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரே ஒரு பதவி உயர்வு நடந்தால் இந்த அரசாணை எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிற அரசாணை ஒத்துப்பாங்க. அதில் ஒரு திருத்தம் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஏன்னால் இந்த இயக்கம் என்பது தமிழ்நாட்டிலே இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இன்னும் சிறப்பு ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் கொண்டிருக்கிற இயக்கம். இந்த இயக்கம் எந்த ஒரு இனத்திற்கு எதிரான இயக்கம் அல்ல. எனவே இந்த இயக்கத்திலே நாங்கள் இடைநிலை ஆசிரியருக்கு ஒரு வாய்ப்பு 243 அவங்க துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக சென்று விட்டுத்தான் பட்டதாரி ஆசிரியராக செல்ல முடியும் என்று அரசாணை 243 இருக்கு. துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கிறவர்கள் நிறைய பேர் தமிழும் சோசியல் சயின்ஸும் படித்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்க பட்டதாரி ஆசிரியர்களாக வாய்ப்பு நிறைய கிடைப்பது வாய்ப்பு இல்லை. அவங்க கிளம்புனா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதனால் அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தமிழ்நாடு அரசிடம் வலியுறுத்துகிறோம். அதில் நாங்கள் ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறோம். அதில் ஒரு திருத்தம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக செல்வதில் சிக்கல் இருக்கிறது, அந்த சப்ஜெக்டில் இருக்குது. அப்படி ஏற்படும் போது நேரடியாக இடைநிலை ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பு மறுக்கப்படும் சூழலில் பட்டதாரி ஆசிரியர் செல்வதற்கான ஒரு திருத்தத்தை மேற்கொண்டால் இந்த அரசாணை 243 என்பது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மை.